இந்த கிச்சன்ல வந்து எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டோர் மூடும் போது பாத்தீங்கன்னா டொப்பு டொப்புன்னு ஒரு சவுண்ட் ஒரு மூடுற மாதிரி. ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம். இது தமிழ்நாட்டிலே இந்த பிரைஸுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. மாஸ்டர் பெட்ரூம் டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். கட்லரி யூனிட் பிளேட் ட்ராக் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுதான் நம்ம ஃபேக்டரி மேட் எல்லாம் பண்ணலாம். ஏன்னா இதோட ஃபினிஷிங் தான் நம்ம லைஃப் டைம் வாரண்டி. இது வந்து வுடன் கலர்ஸ் லேமினேட் கொடுத்துருக்கோம். இன்னர்ல பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டாவது பெட்ரூம் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு இன்டீரியர் ஒர்க்கு தான் பார்க்க வந்திருக்கோம். அதுவும் அனிருத்தோட ஃபிளாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துடலாம். இவங்க வந்து ஸ்டார்டிங் ஃபால் சீலிங் வந்து வெறும் 350 ருபீஸ்லேருந்தே இவங்க வந்து பண்ணி தராங்க. ஸோ இதை யார் பண்ணி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎல் இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட ஆஃபீஸ் வந்து வலசரவாக்கத்தில் இருக்குது. இவங்களோட ஃபேக்ட்ரியும் வந்து உங்களுக்கு வலசரவாக்கத்தில் இருக்குது. கரெக்டான லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பர் கூட நான் இங்கே கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இவங்க கிட்ட ஒர்க் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போயிட்டு இவங்க பண்ண பூஜை யூனிட், டிவி யூனிட், வார்ட்ரோப் இந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்க பண்ண ஒர்க்கை வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். நம்ம வந்து புதுசாக ஒரு அசோக் நகரில் பார்த்தீங்கன்னா 3BK ஃப்ளாட்டு. அந்த 3BK ஃப்ளாட்டில் நம்ம என்ன இன்டீரியர் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம டேரெக்டாக பார்க்கலாம். வாங்க நம்ம போய் பார்ப்போம். இங்கே 3BK ஃப்ளாட்டு ஃபுல்லாக நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லாமே ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் பெயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராயல் பெயிண்ட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் போட்டு தான் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 350 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். யாருமே அதிகமாக பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து மொத்த மெட்டீரியலோட சேர்த்து நம்ம 350 ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் பண்ணி தரோம். இந்த 350ல என்னெல்லாம் வரும் சார்? இந்த 350 பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வந்துடும், பெயிண்டிங் ஒர்க் வந்துடும், எலக்ட்ரிக்கல் லைட்லேருந்து ஒயரிங்லேருந்து நம்மளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துறோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 3 கலர்ஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். சைடு பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் கிளாஸ் டோர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹெவி வெயிட் வச்சிருக்கோம். ஏன்னா கீழே வந்து SS லெக் கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில்லாம் பாருங்க நாபு பிளாக் கலர்ல கொடுத்துருக்கேன். கிளாசிக் ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிவி பேனல் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். பேக் பேனல் ஒரு காம்பினேஷனும் ஃப்ரண்ட் பேனல் ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ லூவர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஃபுல்லாக வந்து நியூ மாடல். இந்த லூவர்ஸ் டிவி பேக்ரவுண்ட்ல ஃபுல்லாக லூவர்ஸ் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அடி நீட் இருக்கும், 7 அடி ஹைட்டுக்கு பெரிய ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் எப்படி? பிரைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல பண்ணா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 1300. வால் பேனலிங் பண்ணி உங்களுக்கு லூவர்ஸ் போட்டு கொடுத்தா ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 நம்ம பண்ணி தரோம். இருக்கிறதுல பெஸ்ட் பிரைஸ் சார். எல்லாமே செஞ்சுரி பிளை தான் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லேமினேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரினோ விர்கோ லேமினேட் தான் போட்டு கொடுத்துருக்கோம். 1 mm திக்னஸ். நம்ம வந்து 5 இயர்ஸா சொல்றது தான் சார். நம்ம அதே பிரைஸ் அதே ரேட் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். பாக்ஸ் டைப்ல பண்ணா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300. டிவி வால் பேனல் போட்டு லோவர்ஸ் போட்டீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 600. இது வந்து பெஸ்ட் பிரைஸ். கார்பெண்டர் கிட்ட கூப்பிட்டு கேட்டா கூட இந்த ரேட் சொல்ல மாட்டாங்க. கார்பெண்டர் கூட 100 ரூபாய் அதிகமாக தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் to 6 இயர்ஸ் ஆகி போச்சு. இதே பிரைஸ் நம்ம இதே ரேட்ல தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். குவாலிட்டி அவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்கும். எல்லாமே சர்வீஸ் இருக்கு, 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, 6 months ஒன் டைம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கம்பெனி நான் பொறுப்பு எடுத்துக்கிறோம். அதனால எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. இந்த டிவி யூனிட்டோட சைஸ் என்ன? லென்த் பாத்தீங்கன்னா 10 அடி லென்த் இருக்கு, ஹைட் பாத்தீங்கன்னா 7 feet இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைட்ல வந்து எல்லாமே நம்மளே போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. டிவிக்கு மேல லெட்ஜஸ் வச்சு இது எலக்ட்ரிக்கல் ஒர்க் நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். இதே பிரைஸ்ல நம்ம பண்ணிருக்கோம். இதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அடுத்தது பாருங்க ஒரு பெரிய பூஜை கபோர்ட் பண்ணிருக்கோம். இது பாருங்க டிசைன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரே காம்பினேஷன் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். ஆன்டிக்ல வந்து மயில் ஆண்டில் ஃபுல்லா பெல் வச்சு ஆன்டிக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கிளாசிக் ஃபினிஷிங். வாஷபிள் ஈர துணி போட்டு துடைச்சா போதும். நம்மளுக்கு மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி டோர் ஓபன் பண்ணி பாருங்க. இன்னர்ல எவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ இந்த CNC கட்டிங்லாம் வந்து என்ன டிசைன் வேணா போட்டு எந்த டிசைன் வேணா பண்ணலாம் சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 டிசைன் இருக்கு. கஸ்டமர் எந்த டிசைன் கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரோம் சார். அதே மாதிரி உள்ள இன்னர் பாருங்க. இன்னர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கீழே பாட்டம் பாக்ஸ் கொடுத்து பூஜைக்கு ஃபுல்லா பேனல் கொடுத்துருக்கேன். மேல லைட் ஒரு 3 லைட் போட்டு லெட்ஜஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த கிரானைட் பாத்தீங்கன்னா லட்சுமி ரெட்டுன்னு வாங்க. இந்த கல் வந்து நம்மளே வந்து காம்ப்ளிமெண்டா பண்ணி கொடுக்குறோம். பூஜை கபோர்ட் பண்ணா இந்த கிரானைட் கல் வந்து காம்ப்ளிமெண்டா நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா நம்ம ட்ராயர் சாஃப்ட் க்ளோசிங் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லாம் பரையல் ட்ரே ஒன்று கொடுத்துருக்கோம். பக்காவா நல்ல ஃபினிஷிங்கோட ஃபேக்டரி மேடான நம்ம பூஜை கபோர்ட் அருமையா பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜை கபோர்டுக்கு எவ்வளவு நீங்க வந்து சார்ஜ்? பாக்ஸ் டைப்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1300. உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி டோர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 700. சேம் எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ் தான் சார். டிஃபரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஒரு டிஃபரெண்ட் சொல்லுவாங்க. நம்மளுக்கு எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. எல்லாமே சேம் பிரைஸ் தான். இப்போ இது கிளீனிங்லாம் எப்படி நான் பண்றது? ஈஸி சார். வாஷபிள் தான் சார். ஈர துணி போட்டு லைட்டா தொடச்சா போதும். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஹை கிளாசிக் லேமினேட் தான் கொடுத்துருக்கோம். ஈர துணி போட்டு தொடச்சாவே போதும். அந்த
பளபளப்பு அப்படியே தான் இருக்கும். டஸ்ட் உட்காந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபுல்லாக வந்து கிளாசிக் ஃபினிஷிங் போட்டு தரோம். இது எல்லாமே ஃபேக்டரி மிஷின் மாதிரி நம்ம ஃபேக்டரியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுனால குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே பூஜை கபோர்ட் பாருங்க, எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கேன். எப்கோ பிராண்டட் தான் போட்டு கொடுத்துருக்கேன். அதனால எந்த பாலமே சவுண்டுன்ட்டு வரவே வராது. எல்லாமே டோர் மூடும் போது பார்த்தீங்கன்னா டொப்புன்னு ஒரு சவுண்டு ஒரு மூடுற மாதிரி. ஆனால் நம்ம கிட்ட அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு எல்லாமே மேனுவலாக பண்ணுறாங்க. அதே மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் யாருமே போட்டது கிடையாது. நம்ம மட்டும் தான் இதே மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் போட்டு நல்ல குவாலிட்டியோட ஃபேக்டரி மிஷின் மாதிரில பண்ணி தரோம். எட்ஜஸ்லாம் பாருங்க, இந்த ஃபினிஷிங் யாருமே தர முடியாது. நம்ம ஃபேக்டரி இருக்கிறதுனால நம்ம டைமிங் அவ்வளோ குயிக்காக நல்லா ஃபினிஷிங்காக பண்ணி தரோம். 3BK வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 டேஸில் முடிச்சு கொடுக்குறோம். அந்த 20 டேஸில் யாருமே பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபேக்டரி இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ குவாலிட்டியோட டைமிங் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவு சேவ் பண்ணி 20 டேஸில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங்க்குலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை சார், நம்ம சாஃப்ட் க்ளோசிங்கில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், நம்ம பண்ணுற ஒர்க்கு நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்காக போட்டு தரோம். இந்த பாருங்க, டைட்டாக ஒட்டாக போதும், ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்லோவாக போய் லாக் ஆகிடும். அதனால எந்த சவுண்டுன்றது எதுவுமே வராது. பிராண்டட் மெட்டீரியல் போட்டு தான் நம்ம பண்ணி தரோம். பிளைவுட் திக்னஸ்லாம் எப்படி நான் போட்டுருக்கேன்? பிளைவுட் பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம 90 mm திக்னஸ் பிளைவுட் தான் போடுறோம். இது பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா பாருங்க, வாஷ் பேஷன் ஏரியா. இந்த வாஷ் பேஷன் ஏரியாவுக்கு எவ்வளோ டிசைன் பண்ணி எவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்கும் பாருங்க. பிளைவுட் திக்னஸ் எல்லாமே 16 mm தான் போடுவாங்க. நான் அப்படி கிடையாது, எல்லாமே நான் 19 mm பிளைவுட் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பிராண்டட் செஞ்சுரி பிளை தான் நான் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி லேமினேட் பாருங்க, எல்லாமே டபுள் கலர் காம்பினேஷன், எல்லாமே கிளாசிக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு வாஷ் பேஷன் யூனிட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் போட்டு மிரர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம். இடம் வேஸ்டேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்கே வந்து வாஷ் பேஷன் ஏரியா அதில் தனி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் போட்டு லெட்ஜஸ் போட்டு கொடுத்துருக்கேன். BWP செஞ்சுரி பிளை தான் போட்டிருக்கேன். இன்ச்சஸ் எல்லாமே அதே மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே மிரர் வேணுனால ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்து லூவர்ஸ் போட்டு ஃப்ரண்ட்டில் மிரர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் மேலேயே லாஃப்ட்டுக்கும் வந்து அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணி சட்டர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. இந்த மிரருக்குலாம் எப்படின்னா சார்ஜஸ்? இந்த மிரருக்குலாம் பார்த்தீங்கன்னா தனி சார்ஜஸ்லாம் நான் எதுவுமே பண்ணலை சார். இந்த லூவர்ஸ் மிரர் அட்டாச் பண்ணி ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 rupees தான் சார். இதுக்கு வந்து தனி மிரருக்குன்னு நம்ம ரேட் அதிகமாக போகிறது கிடையாது. எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4-8 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வரும். இந்த 4000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் ஒட்டி மிரர் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து யாருமே பண்ண முடியாது. இது மேக்ஸிமம் இது ரேட்டே வந்து ஒரு 8000 rupees வரும். நான் வந்து 4000 rupeesக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். பெஸ்ட் ப்ரைஸாக நம்ம பண்ணி தரோம். இப்போ லாஃப்டோட ப்ரைஸ்லாம் எப்படின்னா? லாஃப்ட் ப்ரைஸ் நம்ம சொன்னது தான் சார். நம்ம லாஃப்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி சட்டர்ஸ் போட்டால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 650 நம்ம பண்ணி தரோம் சார். நம்ம சொன்னது அதே ப்ரைஸ் தான் நம்ம பண்ணுறோம். இதே நீங்கள் வந்து மேட் ஃபினிஷ்லையும் போட்டு தருவீங்க? கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ போட்டு தரோம். மேட் ஃபினிஷிங் போனாலும் போட்டு தரலாம், டெக்ஸ்டர் ஃபினிஷிங் வேணாலும் போட்டு தரலாம், ஐ கிளாஸ் ஃபினிஷிங் வேணாலும் போட்டு தரலாம். எந்த ஃபினிஷிங் போட்டாலும் ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் தான் நம்ம கிட்ட. இது ஒரு ரேட்டு ஒன்று ஒருத்தர் டிஃப்ரெண்ட்லாம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம ஆல்ரெடி யூடியூப்லேயே நம்ம சொல்லியிருக்கோம், எந்த ரேட்டு எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான் நம்ம போட்டு தரோம். கிச்சன் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சன் எவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்க மாதிரி. இந்த கிச்சனே வந்து ஒரு பெரிய கிச்சன் தான் ஃபுல்லாக. இந்த கிச்சனில் வந்து எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஹாலு, நம்ம வந்து வாஷ் பேஷன் ஏரியா, டிவி யூனிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது டபுள் கலர் காம்பினேஷன் அக்ரிலிக் போட்டிருக்கோம். ஃபுல் மாடுலர் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து லாஃப்ட்டுக்கு வந்து RCC லாஃப்ட் வராது. அதனால ஃபுல்லாக வந்து மாடுலர் லாஃப்ட் போட்டு மேலே சட்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த அக்ரிலிக் ஃபினிஷிங்கை பற்றி யாருக்குமே தெரியல. இந்த அக்ரிலிக் ஃபினிஷிங்னா என்னது சார்? இந்த அக்ரிலிக் ஃபினிஷிங்கிறது பார்த்தீங்கன்னா லுக்கு நல்லா இருக்கும். இப்போ LED லைட் போட்டிங்கன்னா அந்த கிளிட்டர் நல்லா தெரியும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதோட லேமினேட்டோட அக்ரிலிக்கில் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வாஷபிள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் ரூம் வந்து எடுத்து தரும், நல்லா பிரைட்டாக காட்டும். அதுக்காக தான் ஃபுல்லாக அக்ரிலிக் யூஸ் பண்ணுறோம். லாஃப்ட் பாருங்க, எல்லாமே சூப்பராக கலர் கொடுத்துருக்கோம். டார்க் கலர் மேலே போட்டிருக்கேன். ஹேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹேண்டில் நாபு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்லாம் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. பிராண்டட் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு சைடுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்கோம். எல்லாமே இது வந்து ஃப்ரேம் பண்ணி சட்டர்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல் மாடுலர் லாஃப்டாக நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே. அதே மாதிரி கிச்சன் வால் கபோர்டு பாருங்க, கிச்சன் டாப் பாக்ஸ் L ஷேப்ல லைட் கலர் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிண்டட் கிளாஸ் நல்லா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சட்டர்ஸ் ப்ரொஃபைல் ஹேண்டில் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் லைஃப் டைம் வாரண்டி, எந்த ப்ராப்ளமே கிடையாது. பாருங்க ஷெல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்ச்சஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். கண்ணாடி வந்து சைன் கோபின் தான் நம்ம கண்ணாடி கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் ஹேண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்கோ பிராண்டட் தான் நம்ம எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். கிச்சன் பாட்டம் யூனிட் பாருங்க, ப்ராப்பராக நம்ம பக்காவாக பண்ணி கொடுப்போம். சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லூவர்ஸ் கொடுத்துருக்கேன். கேஸ் சிலிண்டருக்கு லூவர்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்க ஷெல்ஃப்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸ் பாருங்க, கட்லர் யூனிட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி கட்லர் யூனிட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான். கீழே வந்து பிளேட் ட்ராக் கொடுத்துருக்கேன் பாருங்க. தனி செப்பரேட்டாக எடுத்து வாஷபிள் பண்ணி நம்மளே லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து இங்கே பிளேட் ட்ராக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆயில் ஃப்ளோட்டு கொடுத்துருக்கேன். மேலே இங்கே ரெண்டுமே ரெண்டாக டிவைட் பண்ணி ஆயில் ஃப்ளோட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருக்கு அது தனி ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி போடுற மாதிரி ஃபுல்லாக டேண்டம் பாக்ஸ் பெரிய பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்கேன். குக்கர் ஐட்டம் குண்டா எல்லாமே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். மாடுலர் கிச்சன் வந்து ஃபுல்லாக வந்து டார்க் கலர் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி அக்ரிலிக்ல பண்ணணும்னா எவ்வளோ காஸ்ட்? 5 இயர்ஸாக நான் தான் சொல்லிக்கிறேன். அக்ரிலிக்கில் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1800. இது
தமிழ்நாட்டிலே இந்த பிரைஸுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. நாங்க எவ்வளவு இடத்த கேட்கறோம், எல்லாமே 2000 rupees, 2100, 2500 வரைக்கும் பண்றாங்க. நம்ம ஓன் ஃபேக்டரி இருக்கிறதுனால நம்ம வந்து ரேட் பெஸ்ட் பிரைஸா நம்ம பண்ணி தரணும்னு சொல்லி அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்றதுக்கு, மாடுலர் கிச்சன் பண்றதுக்கு, பாக்ஸ் டைப்ல பண்ணா 1800, லாஃப்ட் ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் 800. இது வந்து தமிழ்நாட்டிலே பெஸ்ட் பிரைஸா நம்ம பண்ணி தரோம். கிச்சன் ஃபுல்லா பண்ணிட்டோம். கிச்சன் சைடுல பாத்தீங்கன்னா டால் யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த டால் யூனிட் பாருங்க 3 சட்டர்ஸா கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இதே மாதிரி சேம் தான், ஃபுல்லா வந்து ஷெல்ஃபா வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா மளிகை சாமான்லாம் ஃபுல்லா வைக்கணும்னால ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த எச்எஸ் பாருங்க, இதுதான் நம்ம ஃபேக்டரி மேட் எல்லாம் பண்ண நான் 100 முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா இதோட ஃபினிஷிங் தான் நம்ம லைஃப் டைம் வாரண்டி, இதுதான் குவாலிட்டி, இதுதான் ஒர்க் பண்றதுக்கே வேலை. இந்த ஒர்க்குக்காக தான் நம்ம இவ்வளவு குவாலிட்டியா பண்ணி தரோம். எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னதால தான் மாடுலர் கிச்சன் ஃபுல்லாவே அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஹேண்ட்மேடுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? நமக்கு தெரியாது இல்லை. ஹேண்ட்மேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷிங்லாம் வராது, பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும், வாரண்டி கிடையாது. இந்த ஃபினிஷிங்லாம் அவங்க தர முடியாது. நம்ம ஃபேக்டரி இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஃபினிஷிங்லாம் தர முடியும். மேனுவலா பண்றதுக்கும் ஹேண்ட்மேட் பண்றதுக்கும் மிஷின் மேட்ல பண்றதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கும். ஃபினிஷ் குவாலிட்டி இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறாங்க. இங்க வாஷிங் மிஷின் மேல வந்து அந்த லிக்விட் பவுடர்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் போட்டு கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உள்ள பாருங்க, இது வரைக்கும் நம்மலாம் ஒயிட் போடுவோம், இன்னர்ல வந்து எல்லாமே ஒயிட் கொடுப்போம். இப்பெல்லாம் வந்து ஃபேப்ரிக் லேமினேட் ஒயிட்டுக்கு பதில் ஃபேப்ரிக் கலர்னு கொடுக்குறோம். இது நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும், வாஷபிள் பண்றதுக்கு நல்லா இருக்கும், மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால இன்னர்ல ஃபுல்லா வந்து ஃபேப்ரிக் லேமினேட் கொடுத்துட்டு அவுட்டர்ல வந்து கலர் லேமினேட் கொடுக்குறோம். அதே மாதிரி 2 ஷிங்க் வரைக்கும் பாத்திரம்லாம் வாஷ் பண்றதுக்காக தனி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃப்ரேம் பண்ணி சட்டஸ் ஃபுல்லா பண்ணிருக்கோம். அக்ரிலிக் வாரண்டிலாம் எப்படி? அதே மாதிரி தான் நம்ம எப்படி லேமினேட்டுக்கு எப்படி வாரண்டி தரமோ அதே மாதிரி தான் அக்ரிலிக்கு வாரண்டி தரோம். அதே தான் 10 years வாரண்டி இருக்கு. 6 months ஒன் டைம் ஃப்ரீ சர்வீஸ். எது போனாலும் எது டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். இதுல எந்த சார்ஜஸ் அடிஷனல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் சேம் வாரண்டி தான். எல்லாத்துக்குமே உங்களுக்கு எப்படி லேமினேட்டுக்கு எப்படி வாரண்டி தரமோ அதே மாதிரி அக்ரிலிக்கு அதே வாரண்டி தான் கொடுக்குறோம். நம்ம இங்க வந்து டிஷ் வாஷர் வைக்க போறாங்க. ஏன்னா பாத்ரூம் இருக்கிறதுனால தண்ணி வந்து பின்னாடி போறதுனால எந்த ப்ராப்ளமே கிடையாது. அதனால டிஷ் வாஷர் வைக்கிறதுனால டிஷ் வாஷருக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 feetக்கு ஒரு 2 feetல டபுள் கலர் காம்பினேஷன் வச்சு ஃபுல்லா கொடுத்துருக்கோம். இதே கிளாசிக் ஃபினிஷிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உள்ள அதே தான் சேம் செல்ஃப் தான். இந்த செல்ஃப் வந்து அட்ஜஸ்டபிள் செல்ஃப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்ச்சஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துட்டு இங்க ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். நம்ம பிரமாதமா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்ல டபுள் கலர் காம்பினேஷன் பண்ணி ஒரு லாஃப்ட், வார்ட்ரூப்ஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்க, டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். வார்ட்ரூப் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒரு 4 சட்டர்ஸ் வர மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 feetக்கு 8 அடி இருக்கு. 7 அடி வந்து ஒரு ஃபுல் வார்ட்ரூப் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபுல் மாடுலர் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மிரர் பாருங்க, மிரர் சைன் கோபின் மிரர் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது பிராண்டட் மிரர் தான். அந்த வார்ட்ரூப்ல பாருங்க ஹேண்டில்லாம் வந்து எல்லாம் பிராண்டட் தான் கொடுத்துருக்கோம். லாக், ஹேண்டில் எல்லாமே நம்ம பிராண்டட் தான் போட்டிருக்கோம். இன்னர்ல பாருங்க, இதான் இன்னர்ல நம்ம எல்லாமே எப்படி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து மேல ஹேங்கர் கொடுத்துருக்கோம். இந்த சைடு ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டபுள் ட்ராயர் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து மிஷின் மேட்ல பண்ணி நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். டோர் க்ளோஸ் பண்ணும்போது பாருங்க சவுண்ட்ன்றதே வராது. இது எல்லாமே நம்ம சாஃப்ட் க்ளோசிங் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா போய் அதுவே லாக் ஆயிடும். அதனால ஃபுல் வார்ட்ரூப் எல்லாமே இங்க பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் எப்படி? அதே தான் சார். பாக்ஸ் டைப்ல இது வந்து லேமினேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். டபுள் கலர் காம்பினேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே பிரைஸ் தான். பாக்ஸ் டைப்ல பண்ணா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300. மேல ஃப்ரேம் ஒர்க் பண்ணி லாஃப்ட் பண்ணா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து 650 நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். இதுவும் அதே மாதிரி தான் 10 years வாரண்டியோட தான் நம்ம ஃபுல்லா பண்ணி தரோம். இந்த டிசைனே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு கலெக்ஷன் டிசைன்ஸ் உங்ககிட்ட இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கலர்ஸ் இருக்கு சார். நான் கேட்லாக் கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவோங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்லாக் யாருமே தர மாட்டாங்க. எல்லாமே ஒரு 4 கலர் 5 கலர் வந்து சாம்பிள் பீஸ் வச்சு தான் காட்டுவாங்க. நான் வந்து ஒரு 300 கேட்லாக், மெரினோ கேட்லாக், விர்கோ கேட்லாக், கிரிலாம் கேட்லாக், அப்படி பிராண்டட் கேட்லாக் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஒரு 300 கலர்ஸ் கேட்லாக் கையில கொடுத்துருவோம். கஸ்டமர் வந்து செலக்ஷன் பண்ணுறது எனக்கு டபுள் கலர் வேணாலும் டபுள் கலர் போட்டு தரோம், சிங்கிள் கலர் வேணாலும் சிங்கிள் கலர் போட்டு தரோம். எப்படி கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அவங்க திருப்திக்காக நம்ம ஒர்க் நல்லா பக்காவா பண்ணி தரோம். அதனால இந்த டபுள் கலர் காம்பினேஷனுக்காக தனி எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ தனி பிரைஸே கிடையாது. இதே மாதிரி நீங்க யாரு கேட்டாலும் தனி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் போடுவாங்க, தனியே பிரைஸ் ரேட் சொல்லுவாங்க. நம்ம வந்து 6 இயர்ஸா வந்து ஒரே பிரைஸ் ஒரே ரேட்ல தான் நம்ம பண்ணி தரோம். 2வது பெட்ரூம் பார்க்க போறோம். 2வது பெட்ரூம்ல எப்படி நம்ம வார்ட்ரூப் பண்ணிருக்கோம், அதே மாதிரி என்ன கலர் ஃபினிஷிங் பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3 ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். 3 ஷட்டர்ல அதே மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபினிஷிங் பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. மேல லாஃப்ட் நம்ம ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சைன் கோபின் மிரர் வச்சு இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ல 3 டோர்ஸ் வர மாதிரி ஒரு 6 feet வார்ட்ரூப் கொடுத்துருக்கோம். 6 அடிக்கு 7 அடி ஒரு வார்ட்ரூப் கொடுத்துருக்கோம்.
அதே மாதிரி 6 அடிக்கு 2 அடியில் ஒரு லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். யாராவது ஸ்லைடிங் டோர் கேட்டால் நீங்கள் வந்து போட்டு தருவீங்க? எல்லாமே பண்ணி தரோம் சார். நம்ம யூடியூப்லேயே போட்டிருக்கலாம் எவ்வளோ ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம். கஸ்டமர் கேட்டால் ஸ்லைடிங் டோர், ஏன்னா சின்ன ரூமாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்லைடிங் டோர் போடுவோம். இது வந்து பெட்ரூம் வந்து எல்லாமே பெரிய பெரிய பெட்ரூமு, அதனால இங்கே ஸ்லைடிங் டோர் தேவையில்லைன்னாங்க. அதனால ஓப்பன் டோர் வேணும்னு சொன்னதுனால இங்கே எல்லாமே ஓப்பன் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பெட்ரூம் 3 பார்க்க போகிறோம். பெட்ரூம் 3ல வார்ட்ரூப்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் நம்ம நேராக பார்க்கலாம். இந்த பெட்ரூம் 3ல பாருங்க ஒரு அதே மாதிரி தான் டபுள் டோர் வர வார்ட்ரூப் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது வந்து உட்டன் கலர்ஸ் லேமினேட் கொடுத்துருக்கோம். இது டபுள் டோர் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். எல்லாமே சைன் கோபின் மிரர் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பாக்ஸ் டைப்ல ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். அது இன்னர்ல பாருங்க எப்படி பக்காவா ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க. இந்த வார்ட்ரூப்ல அதே மாதிரி ஃபுல்லாக ஷெல்ஃப் எல்லாமே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷெல்ஃப் வர மாதிரி அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து ஃபினிஷிங் பாருங்க. அதே ஃபினிஷிங் தான், நம்ம ஒன்றுத்து கூட ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது. சேம் ஃபினிஷிங் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே பாக்ஸ் டைப்ல பண்ணியிருக்கோம். மேலே வந்து லாஃப்ட் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். மிரர் பாக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம்ல, எப்பவுமே சொல்லியிருப்போம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பாக்ஸை காம்ப்ளிமெண்ட்டாக எத்தனை பாத்ரூம் இருக்கோ அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு மிரர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 அடி ஹைட் வச்சு 1.5 அடி அகலத்தில் ஃபுல்லாக பாருங்க மிரர் பாக்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னர்ல பாருங்க அதே மாதிரி ஷெல்ஃப் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப்லாம் நம்மளே எடுத்து நம்மளே லாக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் வந்து ஷாம்பு சோப்பு லிக்விடுலாம் வைக்கிறதுக்காக ஒரு மிரர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஃபிளாட்ல பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் 3 பெட்ரூம்லேயும் சேம் அதே மாதிரி ஒன்று ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 5000 rupees வரும். அந்த 5000 rupees வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இது வந்து ஷூ ரேக் ஒன்று கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு எல்லாமே நீங்கள் மிரர் பாக்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு ஷூ ரேக்கை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுங்கன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூ ரேக்கும் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த டபுள் டோர் போட்டு எல்லாமே ஷெல்ஃப் வச்சு பக்காவாக வந்து இதுவும் ஹை கிளாசிக் ஃபினிஷிங் போட்டு நமக்கு பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 12,000 கிட்ட வந்துருது. ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300 போட்டவே 12,000 வந்துருது. இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இந்த வீட்டுக்கு நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி நம்ம வீடு எல்லாருக்குமே நான் அப்படி தான் சார் பண்ணுவேன். காம்ப்ளிமெண்ட் வந்து ரொம்ப பண்ணி தருவோம் சார். ஏன்னா இப்போ இந்த வீட்டுக்கு பார்த்தாவே காம்ப்ளிமெண்ட்டாக 30,000 கிட்ட நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கேன். ஷூ ரேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஷூ ரேக் வந்துருது. பாத்ரூமில் பார்த்தா மிரர் பாக்ஸ் ஒரு 3 மிரர் பாக்ஸ் வந்துருது. அதே 15 to இது ஒரு 15,000 30,000 வந்து நான் காம்ப்ளிமெண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரேட்டுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கம்மி ரேட்டுக்கே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நான் ரொம்ப பண்ணி கொடுக்குறேன். அதனால தான் நம்ம ஒர்க் நல்லா இருக்கிறதுனால கேட்குறாங்க சார். இப்போ இந்த ஒர்க்கை எங்கே வரைக்கும் நான் பண்ணி தரீங்க சார்? நம்ம ஒர்க்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி தரோம். சென்னையில் மட்டும் தான் கிடையாது. எங்கே கேட்டாலும் கஸ்டமர் எங்கே கூப்பிட்டாலும் போய் பார்த்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணி தரலாம். இந்த ஃப்ளாட்டில் வந்து 3 BK பெட்ரூமில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் என்ன ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக நம்ம சொல்கிறாலே எந்த குவாலிட்டி பண்ணி தரோன்னு சொல்லி நான் எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டேன். இந்த ஃபினிஷிங் வந்து இதுதான் கலர்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. கஸ்டமர் எந்த கலர் கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம். சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணி தரோம். ஃபுல்லாக இன்டீரியர். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் சார். கம்மி ரேட்டில் இந்த ரேட்டில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக யாருமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வாரண்டி நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் சார். இது வரைக்கும் யாருமே வந்து நான் இவ்வளோ வருஷம் வாரண்டி தரேன்னு டேரெக்டாக ஓப்பனாக சொன்னால் யாருமே கிடையாது. நான் டேரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஒர்க்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால நான் வந்து 10 years வாரண்டி தரேன். அதே மாதிரி 6 months 1 time ஃப்ரீ சர்வீஸ் நம்ம பண்ணி தரோம். எந்த காஸ்ட் எதுக்குமே எந்த காஸ்ட் கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து ஒர்க் நல்லா அருமையாக இருக்கும். யாருக்கு பிடிச்சிருக்கோ யார் வேணாலும் கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்து கண்டிப்பாக நான் கொட்டேஷன் தரேன். பெஸ்ட் ப்ரைஸாக நான் கொட்டேஷன் கொடுப்பேன். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் வந்து நல்ல குவாலிட்டியாக நல்லா பண்ணி தரேன். இப்போ கஸ்டமர் வந்து ஃபேக்ட்ரியை வந்து பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டா நீங்கள் வந்து கண்டிப்பாக சார் நம்ம ஷோரூம் இருக்குது சார். நம்ம வலசரவாக்கத்தில் நம்ம ஓன் ஷோரூம் இருக்குது. இங்கே ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம ஷோரூமை வந்து கஸ்டமர் டேரெக்டாக விசிட் பார்க்கலாம். நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி பேஸ்டிங் பண்ணுறாங்க, நம்ம எப்படி மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்கன்னு நம்ம டேரெக்டாக வந்து ஃபேக்ட்ரியில் வந்து விசிட் பார்க்கலாம். எந்த ப்ராப்ளமே கிடையாது நம்மளுக்கு. நம்ம டேரெக்டாக எல்லாம் யார் வேணாலும் கஸ்டமர் வந்து பார்க்கலாம் சார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப 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 நன்றி.